இன்றைக்கி நான் வந்து யாருக்கிட்டையும் பேசப்படும் பயபக்தியாக பரிசுத்தமாக இருக்க போகிறேன். நாளைக்கு அவுட்டு காலை மாதிரி நம்மளை வரைக்கும் பார்க்கணும். நான் அந்த குவாலிட்டியான லைஃப்பை வாழ்கிறேன், நான் அந்த குவாலிட்டியான வாழ்க்கையை வாழ்கிறேனா, அந்த குவாலிட்டியான வாழ்க்கை தரத்தை காண்பிக்கிறேனா அப்படின்னு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அது பாருங்க. உங்களை வந்து நான் ஸ்கெட்சு போட சொல்லலை. இன்றைக்கி நான் அப்படி தான் பேசுவேன், இன்றைக்கி இப்படி தான் நான் நடந்துக்குவேன், இப்படி இன்றைக்கி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து நேச்சுரல், அது ரொம்ப நேச்சுரலாக செயல்படும். நீங்கள் எதுவுமே ஸ்கெட்ச் போட வேணாம். இன்றைக்கி நான் வந்து யாருக்கிட்டையும் பேசப்படும் பயபக்தியாக பரிசுத்தமாக இருக்க போகிறேன். நாளைக்கு அவுட்டு காலை மாதிரி அப்படியா? அப்படி இல்லை. ஸோ இட் இஸ் அ நேச்சுரல். புரியுதானே சொல்கிறேனே? இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ளோ. எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொன்னார்ல, இயேசுக்கு சொன்னார், உன் இருதயத்தை காத்துக்கொள், அங்கேருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஓகே, அந்த ஜீவ ஊற்று புறப்படும் பொழுது அது ஸ்கெட்ச் போட்டு வராது. இன்றைக்கி வருவேன், நாளைக்கு வர மாட்டேன், நாளைக்கு வருவேன், நாளாண்டுக்கு வர மாட்டேன். இன்றைக்கி நான் இது நான் மலேசியாவோட ஆயிரா தண்ணி டிப்பார்ட்மெண்ட்னா அப்பப்போ நாங்கள் அடைச்சிடுவோம். ஒரு நாள் எந்த இடத்துல 3 நாளைக்கு தண்ணி வராது, அடைச்சிடுவோம். அப்படியா? இல்லை. ஸோ இங்கே ஜீவ ஊற்று ஃப்ளோ பண்ணும்பொழுது அந்த ஃப்ளோவில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. அப்போ அந்த தண்ணி பாருங்கள், நீர்வீழ்ச்சியில் பாருங்கள், தண்ணி வந்துட்டு அப்படியே மேலேருந்து வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. அதில் எதுவுமே வந்து டிஃபிகல்ட்டாக இல்லை, அது பாட்டுக்கு வருது, வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படியே அந்த ஸ்டேஜை தாண்டி தாண்டி போயிட்டே தான் இருக்குது தண்ணி. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜீவ ஊற்று வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டே தான் இருக்கும்.